எல்லா நிகழ்வுலையும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இன்ப துன்பங்கள் எல்லா விஷயத்துலையுமே அவரோட நம்ம வந்து கலந்துருக்குறோம். அதெல்லாம் இல்லாமல் சும்மா பார்த்தோம் பேசணும் அப்படிங்கிற ஒரு நட்பை தாண்டி ஃபேமிலி உறவு எப்போ பார்த்தாலும் அவர் எல்லார்கிட்டையுமே அவங்க ஃபேமிலிகிட்ட பேசினாலும் சரி, அவங்களே எல்லோரும் பேசினாலும் சரி, என்ன கடவுளே எப்படி இருக்கிறீங்க, என்ன தெய்வமே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் இது பண்ணுவார். அதேமாரி அவர் வீட்டு ஃபங்க்ஷன், வீடு கட்டினாலும் சரி, கல்யாணமாலும் சரி, முதல்ல நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும், எங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பார், பேசுவார், ரொம்ப அன்பாக பேசுவார். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வேறு எதாக இருந்தாலும் உடனே ஃபோனை போட்டு நமக்கு ஒரு முக்கியமாக பாசிட்டிவாக எதாக இருந்தாலும் பேசுவார். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு குடும்ப அண்ணன் உறவு, ஒரு நண்பர், அப்படி தான் இவ்வளோ நாளாக பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது வந்து திரையுலகத்துக்கும் ரொம்ப இழப்பு, இசைத்துறைக்கும் இழப்பு, மேடை நிகழ்வுகளுக்கும் இழப்பு. அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு எப்பொழுதும் நாங்கள்லாம் உறுதுணையாக இருக்கிற மாதிரி, அவர் இருக்கிற மாதிரியே நாங்களும் இருப்போம்னு சொல்லி இந்த நேரத்தில் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறோம். குடும்பத்தினர் சொல்லும்போது பார்த்தீங்களா, எனி டைம் வேலை ஷூட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கூட இப்போ இந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் மயக்கம் ஏற்பட்டு அப்படியே சிகிச்சை அதான் ஒரு ஆரம்பத்திலேருந்தே ஒரு என்ன சொல்கிறது, அந்த மேடை ஏறுறதுக்காக 5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த வந்து செம்பு கலந்த அந்த பெயிண்டை அடித்து அலுமினியம் அடித்து அவர் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மேடை ஏற்றுறதுக்காக ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கேப் கிடைக்கும். அப்போ எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா கலைஞரெல்லாம் வெளியில் டீ சாப்பிட போயிடுவாங்க. மக்களும் வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக போர் அடித்து போய் இருக்கிற நேரத்தில் அவரை ஏற்றி அந்த டான்ஸ் ஆட வைப்பாங்க. அப்படிப்பட்ட தருணத்திலேருந்து வந்தவர், அதாவது திறமையும் உழைப்பையும் கூடையே கூப்பிட்டு வந்தார்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த திறமையும் ரொம்ப முக்கியம், அவருடைய உழைப்பு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும், அப்போ தான் நம்மளை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் உண்மையிலேயே கூடையே கூப்பிட்டுக்கிட்டு வந்தவர், திறமையும் அவருடைய உழைப்பையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டார். அதனால தான் அவர் எல்லா பக்கமும் தன்னுடைய திறமையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். என்னென்னா அது நடனமாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, மெமிக்கிரியாக இருந்தாலும் சரி, பேசுகிற விஷயம் சரி, ஆன் த ஸ்பாட்டில் எல்லாத்தையுமே வந்து ஒரு செகண்டில் மிரள வச்சுருவார். அதனால தான் அவர் எப்பயுமே வந்து உயர்ந்த கலைஞர்லேருந்து சாதாரண கலைஞர் வரைக்கும் வியப்பாக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். எது தொட்டாலும் அதில் சிறப்பாக செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன். உடம்பை பார்த்துக்காமல் இருந்தது வந்து என்ன சொல்கிறது, அவருடைய உடலை வந்து கண்டிப்பாக வந்து அவர் ஷூட்டிங்கே போயிருந்தாலும் கூட எங்கே இருந்தாலும் சரி கரெக்டாக அவர் உடம்பையும் பார்த்துக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் நல்ல விஷயம். 46ங்கிறது வந்து ரொம்ப சின்ன வயசு இல்லையா? ஏன்னா 46ங்கிறது சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு கடந்து போகிற வயசு தான். இது ஒரு பெரிய வயசே கிடையாது. அந்த வயசில் வந்து குடும்பத்தை விட்டு பிரியறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞர் அவர். அப்படிப்பட்ட கலைஞர் இல்லைங்கும்போது மனவேதனையாக இருக்குது. இதை வந்து பேரிழப்பு திரையுலகத்துக்குன்னு சொல்லலாம்.